Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் 3லிருந்து நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் பாலிசிஸ் ஃபார் சைல்டு ப்ரொடெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 13 டாபிக்ஸ் இருக்குது இந்த யூனிட்லன்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜுவினல் டெலிக்வன்சி, ஜுவினல் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், ரைட்ஸ் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் இதெல்லாம் ஒரு வீடியோவை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு போக்சோ ஆக்ட் ஒரு வீடியோவில் பார்த்தோம். தென் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் அண்ட் சைல்டு லேபர் ஆக்ட் இதெல்லாமே பார்த்துருந்தோம். அதற்கான லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நம்ம பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் கொடுக்குறேன். எல்லாத்துலேயுமே இந்த வீடியோ அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் பாலிசிஸ் ஃபார் சைல்டு ப்ரொடெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நேஷ்னல் லெவலையும் ஸ்டேட் லெவலையும் என்ன மாதிரியான பாலிசிஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க, இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் லெவலில் பார்க்கலாம். நேஷ்னல் பாலிசி ஃபார் சைல்டு ப்ரொடெக்ஷன். சைல்டு ப்ரொடெக்ஷன் இன் இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆல் சில்ட்ரன் டிசர்வ் அ ஹாப்பி சைல்ட்ஹுட் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ நேஷ்னல் வைட் எல்லா குழந்தைங்களுமே எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து அவங்களுடைய ஒரு வயலன்ஸ்லேருந்து ஒரு ஹாப்பி சைல்ட்ஹுட் வந்து என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய மோட்டிவ். இந்தியா வித் ஓவர் 472 மில்லியன் சில்ட்ரன், தட் இஸ் நியர்லி 40% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து சில்ட்ரன் தான், ரெகக்னைசஸ் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நேஷன்ஸ் ஃபியூச்சர். நேஷனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதனுடைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து நல்லா இருக்கணும், அதுதான் இங்கே மெயின். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரியாரிட்டைஸ் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் அண்ட் வெல்பீயிங். ஸோ ஒரு சைல்டு ரைட்டுக்காக நம்ம என்னெல்லாம் ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. லாஸ், ஆக்ட்ஸ் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க, என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்கன்னு. ஸோ அந்த வகையில் நேஷனல் லெவலில் இந்தியா வந்து எப்போவுமே அஹெடாக தான் சைல்டுக்காக யோசிக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ லீகல் ஃப்ரேம்ஒர்க்ஸ் அண்ட் ஆக்ட் என்ன மாதிரியான ஒரு ஆக்ட் ஆர் லீகல் ஃப்ரேம்ஒர்க் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்தியா வந்து யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்ஸ்க்கு கீழே தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ யூஎன் கன்வென்ஷன்ஸ் கீழே ரைட்ஸ் ஆஃப் சைல்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃப்ரேம்ஒர்க்காக எடுத்து தான் இங்கே வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னெல்லாம் ஆக்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜுவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015, Protection of Children from Sexual Offence Act 2012, Preconception and Prenatal Diagnostic Techniques 1994, Commission for Protection of Child's Right Act 2005, Right of Children to Free and Compulsory Education Act 2009, Prohibition of Child Marriage Act, Child Labour Prohibition Act 2016. இது எல்லாமே சில்ட்ரனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட சட்டங்களாக இருந்திருக்கு. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம ஜுவினல் ஜஸ்டிஸ், போக்சோ ஆக்ட், சைல்ட் லேபர் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதனோட லிங்க்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நேஷ்னல் வைடாக சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம கண்ட்ரிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு லீகல் ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கரண்ட் பாலிசி அப்ரோச்சஸ். The current policy draws from constitutional provision, international treaties and existing laws. ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது ஆக்சுவலாக, கான்ஸ்டியூஷனில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சில்ட்ரனை வந்து அப்ஹோல்ட் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் நிறைய ஃபாலோ, 2 நேஷனுக்கு நடுவில் ஒப்பந்தங்கள் நிறைய வந்து மேக் பண்ணப்படுது. அண்ட் எக்ஸிஸ்டிங் லாஸில் வந்து நிறைய அப்டேட்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்கோம். இட் எய்ம்ஸ் டு கிரியேட் அ சைல்ட் சென்ட்ரிக் என்வரான்மெண்ட் பை ப்ரிவென்டிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் நெக்லெக்ட். இது எல்லாமே எதற்காக பண்ணுறோம், சில்ட்ரனுக்காக லா எதுக்கு மெயின்டைன் பண்ணுறோம், நேஷ்னல் ட்ரீட்டிஸ் எதுக்கு வந்து நிறைய ட்ரீட்டிஸ் சைன் பண்ணுறோம், நேஷ்னல் லெவலில் லாஸில் வந்து கீப் ஆன் அப்டேட் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் எய்ம் டு ஹாவ் அ சைல்ட் சென்ட்ரிக் என்வரான்மெண்ட். குழந்தையை மையப்படுத்தி ஒரு அழகான சூழ்நிலை, சுற்றுப்புறம், ஒரு என்வரான்மெண்ட் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த சூழ்நிலையில், அந்த ஒரு சூழலில் வந்துட்டு அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னா, எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லாமல், ஒரு நெக்லெக்ட் இல்லாமல், ஒரு கேராக, ஒரு ஹாப்பி சைல்ட்ஹுட்டோட அந்த குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மெயின் மோட்டிவ். இவங்க இந்த சென்ஸ் நம்ம கண்ட்ரியோட மெயின் மோட்டிவ். இட் ப்ரொவைட்ஸ் அ ஃப்ரேம்ஒர்க் ஃபார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு சேஃப்கார்ட் அண்ட் ப்ரமோட் சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர். ஸோ இந்த லாவில், இந்த அமெண்ட்மெண்ட்ஸில் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்கனைசேஷனுக்கோ, இன்ஸ்டிடியூஷனுக்கோ, இல்லை சொசைட்டிக்கோ வந்துட்டு வி ஆர் கீப்பிங் ஆன் கிவிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ். இதெல்லாம் பண்ணணும், இப்படி பண்ணணும்னு அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு அவுட்லைன், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு, சில்ட்ரனோட வெல்ஃபேரை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கும் ப்ரமோட் பண்ணுறதுக்குமா தான் இதனுடைய வேலைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Guidelines for organization and institution and establishment. நான் வந்து இங்கே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த கைட்லைன்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட கிறிஸ்பான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு 15 பாயிண்ட்ஸாக வேணும், இது ரொம்ப சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் லிங்க்கில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எலாபரேட்டடாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ரொம்ப கிறிஸ்பாக கொடுத்துருக்கேன். ஸோ என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் வந்துட்டு நம்ம நேஷ்னல் லெவலில் இந்த சைல்டு ப்ரொடெக்ஷனுக்காக
ஆர்கனைசேஷன்ஸ்க்கோ இன்ஸ்டிடியூஷனுக்கோ இல்லை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, ஒரு ஸ்கூலே இருக்குது, இல்லை ஒரு ஒர்க்கிங் ஏரியா இருக்குது அப்படின்னா இங்கே என்ன மாதிரியான ஒரு கைட்லைன்ஸ் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாலிசி அண்ட் கோட்ஸ் ஆஃப் கான்டக்ட். எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன பண்ணணும். கிரியேட் a children protection policy and codes aligned with national guidelines. It ensure all the employees and contractual workers sign the child protection declaration. ஸோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாமே வந்துட்டு அந்த நேஷனல் கைட்லைன்ஸ்க்கு உட்படுத்தப்பட்டு தான் ஒர்க் பண்ணணும். அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். மெயினாக என்ன பண்ணணும்னா, எம்ப்ளாயீஸோ இல்லை கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர்ஸோ யாராக இருந்தாலும் சைல்டு ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மை சைன் பண்ணிவிட்டு அதில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அந்த இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் வந்து ஸ்டாஃப் மெம்பர்ஸு, ஒர்க்கர்ஸு, கிளீனர்ஸு, ஹெல்ப்பர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருப்பாங்க. பஸ் டிரைவர்ஸு, கேன்டீனில் இருக்கவங்க, இந்த மாதிரி எல்லா லெவல் ஆஃப் ஸ்டாஃப் பீப்புள்ஸும் இருப்பாங்க இல்லையா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் சரி, பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் இல்லை கான்ட்ராக்ட் பேசிஸில் அவங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சைல்டு ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மில் சைன் பண்ணி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் கோட் ஆஃப் கான்டக்ட். நெக்ஸ்ட்டு ஜீரோ டாலரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட். இது என்ன அப்படின்னா, அந்த பெர்மிசஸ்க்குள்ளே அந்த ஒர்க் பண்ணுற அந்த இன்ஸ்டியூஷன் ஆர் பெர்மிசஸ், அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர்கனைசேஷன் எங்கேயா இருந்தாலும் அங்கே வந்து ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் சைல்டு அப்யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது ஒரு சைல்டு அப்யூஸ் நடக்குது, ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குதுன்னா அங்கே எந்த வகையிலும் பொறுத்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. யாராக இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும். டாலரன்ஸ்னால் அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஜீரோ டாலரன்ஸ்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது. ஸோ அந்த கேம்பஸ்க்குள்ளே சைல்டு அப்யூஸ்க்கான ஒரு ஜீரோ டாலரன்ஸ் கேம்பஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ட்ரீட் த சில்ட்ரன் வித் எம்பத்தி, ரெஸ்பெக்ட் அண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். எந்த ஒரு பாகுபாடும் வேறுபாடும் அந்த குழந்தைங்களுக்கு நடுவில் பார்க்காம எம்பத்தியோடையும் ரெஸ்பெக்டோடையும் குழந்தைங்களை ட்ரீட் பண்ணணும். அண்ட் லிசன் டு தி சில்ட்ரன் அண்ட் வேல்யூ தேர் வியூஸ். குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கிறதையும் லிசன் பண்ணணும், அவங்களோட வியூஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இது ஒரு கைட்லைனாக இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். இதை எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், ஏதோ ஒரு அப்யூஸ் நடக்குதுன்னா அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கான என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க மெயின் பண்ணுறாங்க. ப்ராம்ப்ட்லி ரிப்போர்ட் டு தி கன்சர்ன்ஸ். அதாவது எந்த கன்சர்னுக்கு வந்து சொல்லணுமோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி இருக்காங்க, இல்லை வந்து அங்கே ஒரு கமிட்டி மாதிரி இருக்காங்க, விசாரணை கமிட்டி மாதிரி வைக்கிறாங்க, ஸ்கூல்ஸ்லேயே இருக்குது, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்குன்னா அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். இல்லையா வெளியில் சைல்டு ஹெல்ப்லைனுக்கோ இல்லை CWC ஏதாவது சைல்டு வெல்ஃபேர் அந்த மாதிரி சென்டர்ஸ்க்கோ வந்துட்டு கன்சர்ன் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு கரெக்டாக நம்ம ப்ராம்ப்டாக அந்த தப்பு நடக்கும்போதே வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அசைன் ஸ்பெசிஃபிக் ஸ்டாஃப்ஸ் ஃபார் சைல்டு ப்ரொடெக்ஷன். சில்ட்ரன் இருக்கக்கூடிய இடங்களில் சைல்டு ப்ரொடெக்ஷனுக்காகவே அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக, சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாஃப்ஸ் வந்து அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளே சைல்ட் லைன் 1098 அப்படிங்கிற நம்பர், தட் இஸ் 1098, அதுதான் 8910ஓட ரிவர்சல் 1098 1098 அப்படிங்கிற அந்த கான்டாக்ட் டீட்டெயிலை வந்து டிஸ்பிளே பண்ணணும். எல்லா இடங்களிலையும் அந்த பெர்மிசஸ்க்குள்ளே எல்லா இடங்களையும் விசிபிளாக இருக்கிற மாதிரி வந்து அதை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ். அதாவது மேண்டேட்டரியாக வந்துட்டு சைல்டு ப்ரொடெக்ஷன் பற்றின ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸு ஸ்டாஃப்ஸுக்கும் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் எஜுகேட் த எம்ப்ளாயீஸ் அண்ட் சைல்டு ரைட்ஸ் அண்ட் ரிலவெண்ட் லெஜிஸ்லேச்சர். சைல்டு ரைட்ஸ் பற்றின ஒரு புரிதலையும் அதற்கான என்ன லெஜிஸ்லேட்டிவ் லாஸில் வந்து என்ன இருக்குது, சட்டங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எஜுகேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் ரெகக்னைஸ் சைன்ஸ் ஆஃப் அப்யூஸ் ஆர் நெக்லெக்ட். எங்கேயுமே வந்துட்டு ஒரு அப்யூஸ் பண்ணுறதுக்கான சைன்ஸ் இருக்குது, இல்லை நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை ரெகக்னைஸ் பண்ண தெரியணும். இந்த இடத்துல இது நடக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சில்ட்ரன் சம்மந்தப்பட்ட இடங்களில் மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் இந்த மாதிரியான திங்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். Next, emergency and response. In emergencies, provide accurate details and seek medical attention. In case ஏதோ ஒரு child abuse நடக்குது, இல்லை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நடக்குது, அந்த இடத்துல ஒரு வயலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதனோட அக்யூரேட் டீட்டெயிலை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கோ இல்லை அந்த விக்டிம்க்கோ வந்துட்டு ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இமீடியட்டாக யாரை பார்க்கணும், எப்படி எடுத்துக்கொண்டு போகணும், என்ன உதவி செய்யணுங்கிற தெளிவும் நமக்கு இருக்கணும். அதுக்கான இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்ஃபார்ம் சைல்ட் லைன் as I said 1098 1098க்கும் போலீஸ்க்கும் வந்துட்டு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எமர்ஜென்சியாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் இண்டஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி. Monitor to prevent child labor and conduct through background checks for the staffs. எப்பயுமே வந்துட்டு அந்த பெர்மிசஸ்க்குள்ள அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு அந்த சைல்ட் சேஃப்டி இருக்கா, அந்த
இப்போ இன்கேஸ் அது இண்டஸ்ட்ரீஸாக இருந்தது, ஒரு பெரிய தொழிற்சாலைகளாக இருக்குதுன்னு அங்கே சைல்ட் லேபர் இருக்காங்களா, ஏன்னா அடிமட்ட ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் யார் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும் அங்கே இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு. ஸோ சைல்ட் லேபர் யாராவது வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃபையும் பேக்ரவுண்ட் செக் பண்ணி தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிக்கல் கேர் அண்ட் எஜுகேஷன். ரெஃப்யூஸ் கேர் பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ் இஸ் இல்லீகலி அஃபென்சிவ். அதாவது இப்போ ஒரு குழந்தையே இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இஷ்யூஸ் இருக்குது, இல்லை வந்து ஒரு மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல மெடிக்கல் ஹெல்ப் பண்ணாமல் நம்ம வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து லீகலாக அஃபென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஃப்யூஸ் கேர் பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸை அந்த குழந்தையோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ஏதாவது ஒரு நீங்கள் வந்து மெடிக்கல் ஹெல்ப் கொடுக்கல, மெடிக்கல் கேர் பண்ணலை, ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் வந்துட்டு அந்த குழந்தைய அட்டென்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்து லீகலி அஃபென்சிவ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எஜுகேட் சில்ட்ரன் அபவுட் அப்யூஸ் அண்ட் சேஃப்டி. குழந்தைங்களுக்குமே வந்துட்டு அப்யூஸ் பற்றின எஜுகேஷனும் சேஃப்டி பற்றின எஜுகேஷனும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எத்திக்கல் ரிசர்ச். என்ஷூர் ரிசர்ச் டஸ் நாட் ஹார்ம் சில்ட்ரன். எஸ், நம்ம வந்து அந்த குழந்தைய பற்றின ரிசர்ச் பண்ணுறோம், ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறோம், இல்லை சைல்டு அப்யூஸ் பற்றின ஒரு கவரேஜ் ஸ்டோரி பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த குழந்தைகிட்ட நீங்கள் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு விஷயம் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அது அந்த குழந்தைய வந்து என்றைக்குமே ஹார்ம் பண்ணக்கூடியது. நம்ம இந்த போக்சோ ஆக்ட்லேயே பார்த்தோம், நம்ம என்கொயரியாக இருந்தால் கூட அந்த குழந்தைய ஹார்ம் பண்ணாத வகையில் தான் இருக்கணும் அப்படின்னு. அது வந்து நீங்கள் கேட்குற கொஷின்ஸாக இருக்கலாம், நடந்திருக்கிற முறையாக இருக்கலாம், எந்த வகையிலுமே வந்துட்டு அந்த நீங்கள் பண்ணக்கூடிய ரிசர்ச் வந்து அந்த குழந்தைய ஹார்ம் பண்ணக்கூடாது, பண்ணாலும் அதுவும் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெவலப் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ். எந்த ஒரு ப்ரொசீஜருக்காக அந்த குழந்தைய அப்ரோச் பண்ணனாலும் ஃபிசிக்கலி, சைக்கலாஜிக்கலி ஆர் டாக்குமெண்ட்ரியில் எந்த ஒரு விஷயத்துக்காக அந்த குழந்தைய அப்ரோச் பண்ணாலுமே இட் ஷுட் பி அ சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர். அண்ட் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஜோன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது கிரியேட் சர்ச் ஜோன்ஸ் இன் பப்ளிக் பிளேசஸில் கூட ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஜோன்ஸ் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 9 பாயிண்ட்ஸுமே வந்து நான் ரொம்ப கிறிஸ்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருந்தேன். பட் இது வந்து டீட்டெயிலாக பிடிஎஃப்பில் வந்து உங்களுக்கு எலாபரேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சைல்டு ப்ரொடெக்ஷன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது நேஷ்னல் பாலிசி. நேஷ்னல் லெவலில் என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ஆக்ட்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ ஸ்டேட் லெவல் அப்படிங்கும்போது நமக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சைல்டு ப்ரொடெக்ஷன் இங்கே பார்ப்போம். ஸோ இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து சைல்டோடைய வெல்பீயிங்காகவும் சேஃப்டிக்காகவும் நிறைய விஷயங்கள் இனிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ என்ன ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இந்த பாலிசி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் திங், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அண்ட் சேஃப்டி. ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னா ஒரு ஃபுல் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆஃப் அ சைல்டு அண்ட் கம்ப்ளீட் சேஃப்டி ஆஃப் அ சைல்டு அப்படின்னு சொல்லலாம். The policy emphasis holistic development within a secure environment for every child. ஒரு சைல்டுக்கான ஒரு செக்யூர் என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் எய்மாக இருந்திருக்கு. அண்ட் இட் சீக்ஸ் டு எம்பவர் சில்ட்ரன் enabling them to reach their full potential. குழந்தைங்க வந்து அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலில் இன்னும் என்னெல்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எம்பவர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான ஒரு ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஃபுல் என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒர்க்காக பார்க்கப்படுது. கைடிங் பிரின்சிபல்ஸ், என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the policy draw its guidelines and principles from international standards including UN conventions on rights of child. நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, நேஷனல் பாலிசியாக இருக்கட்டும், ஸ்டேட் லெவல் பாலிசியாக இருக்கட்டும், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்ஸ் அந்த இடத்துல இருந்து அவங்க அந்த ரைட்ஸ் ஆஃப் சைல்ட்லேருந்து தான் நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க் எடுத்து நம்ம பண்ணுறோம். அதாவது வேர்ல்டு வைட் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்ஸ் வந்து சில ஃப்ரேம் ஒர்க், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ரைட்ஸ் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து எடுத்து தான் வந்து அதற்கு கீழே தான் நம்ம நேஷனல் லெவலாக இருந்தாலும் ஸ்டேட் லெவலாக இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ த பாலிசி ட்ரா இட்ஸ் கைட்லைன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். நம்ம எங்கேருந்து கைட்லைன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுக்கிறோம். That is including the UN Convention on Rights of Child. It aligns with the national policies such as National Policy of 2013, National Plan of Action 2016 and the UN's 2030 Agenda for Sustainable Development. So நம்ம ஸ்டேட் லெவலில் ஒர்க் பண்ணும்போது இவங்க வந்து நேஷ்னல் பாலிசியோட அலைன் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா லெவலில் சில பாலிசிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் வந்து அந்த நேஷ்னல் பாலிசியோட அலைன் பண்ணிட்டு தான் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அந்த நேஷ்னல் பாலிசியை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வேலைகளும் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஸ்டேட்டில் வந்துட்டு குழந்தைங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு இவங்களோட ஓன் ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இவங்க வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து நேஷ்னல் பாலிசிஸில் என்ன மாதிரியான இதோட அலைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நேஷ்னல் பாலிசி 2013 அலைன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம், நேஷ்னல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் 2016 அலைன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் யுஎன்எஸ் 2030, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 2030 கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஜெண்டாவோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் சேலஞ்சஸ் அட்ரஸ்ட். என்ன நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாலும் என்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணினாலுமே எல்லா இடங்கள்லையும் சில சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்துட்டு நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா, கமெண்டபிள் ப்ராக்ரஸ் இருந்தாலுமே சேலஞ்சஸ் பர்சிஸ்ட், இன்க்ளூடிங் சைல்ட் மேரேஜ், சைல்ட் லேபர், கிரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் அண்ட் ஜுவெனல் டெலிக்வன்சி. த பாலிசி எய்ம்ஸ் டு டேக்கிள் தீஸ் இஷ்யூஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ நம்ம என்ன ஒரு ப்ரோக்ரஸ் கொண்டு வந்துட்டே இருந்தாலும், ஒரு பக்கம் வளர்ச்சிகள் நடந்து கொண்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதற்கான ஒரு சேலஞ்சஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து ஸ்டேட் லெவலில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட் மேரேஜ், சைல்ட் லேபர்லாம் வந்து இன்னும் நிறைய இடங்களில் வந்துட்டு எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்குது. மேபி நமக்கு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லையோ இல்லை பெரிய சிட்டிஸில் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆர் மேஜராக நம்ம வந்து ஒரு இருக்கக்கூடிய இடங்களை வந்து பார்க்காம இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் தெர் ஆர் மெனி பிளேசஸ் வேர் சைல்ட் மேரேஜஸ் டேக்கிங் பிளேஸ் அண்ட் சைல்ட் லேபரும் நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் கிரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் எல்லா இடங்கள்லையுமே நடக்குது, நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது. இது வந்து மெட்ரோபாலிட்டன் ரூரல் சைடில் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எவ்ரி பிளேசஸ் இட் இஸ் ஹேப்பனிங். நியூஸ் சேனலில் தினமும் வருது. அண்ட் ஜுவெனல் டெலிக்வன்சி இட்ஸ் ஆல்சோ ஹேப்பனிங். ஸோ இதெல்லாமே சேலஞ்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் இது சேலஞ்சஸ் எல்லாத்தையும் எதிர்கொண்டு இதெல்லாம் எஃபெக்டிவாக இஷ்யூஸை வந்துட்டு நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்கு ஸ்டேட் லெவலில் கவர்மெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மிஷன் அண்ட் அப்ஜெக்டிவ், ஸ்டேட் லெவல் மிஷன் அண்ட் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, the policy mission is to protect children from violence, abuse and exploitation. of course child protectionக்காக கொண்டு வரப்பட்ட laws, அதனுடைய மிஷன் வந்து சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, வயலன்ஸ்லேருந்து, அப்யூஸ்லேருந்து, எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து. It ensures access to quality health care and education for all children. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் கொடுக்குறோம், நல்ல ஹெல்த் கேர் கொடுக்குறோம், நல்ல எஜுகேஷனை கொடுக்குறதையும் வந்துட்டு இவங்களோட அப்ஜெக்டிவ் தான். அண்ட் upholding the principle of leave no one behind. It encourages children to express their opinions. ஸோ எந்த குழந்தையுமே விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கவனமாகவும் இருக்காங்க. that is leave no one behind. அதாவது எல்லா குழந்தைங்களுக்குமே வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது இதனுடைய அர்த்தமாக இருக்குது. Next, comprehensive approach. The policy takes a multi-pronged approach covering survival, growth, development, protection and participation. So, நம்ம இந்த state level policy வந்து ஓவராலாக என்னெல்லாமே கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, covering survival, growth, development, protection and participation. That is survivalனா குழந்தைங்களோட லைஃப் சர்வைவல் எப்படி இருக்குது, அவங்களுடைய growth எப்படி இருக்குது, எஜுகேஷன் லெவல்லையும் சரி, எக்கனாமிக் லெவல்லையும் சரி, சைக்கலாஜிக்கல் லெவல்லையும் சரி, அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அண்ட் how far we are protecting them, and அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எல்லா வகையிலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கக்கூடிய விஷயம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி தான் பாலிசிஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. பை அட்ரஸிங் தீஸ் டைமென்ஷன் இட் கிரியேட்ஸ் a robust framework for enhancing children's life. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சில்ட்ரன் லைஃப்பை கொஞ்சம் மேம்படுத்தக்கூடிய வகையில் தான் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரோம், லைஃப் சர்வைவல், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன்லாம் எப்படி கொண்டு வரோம் பார்த்தோம்னா, ப்ரியாரிட்டைசிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி ஃபர்ஸ்ட் 1000 days ஆஃப் அ சைல்ட்ஸ் லைஃப் டு என்ஷூர் ஹெல்தியர் ஃபியூச்சர். ஸோ குழந்தை பிறந்து முதல் 1000 daysக்கு கிட்டத்தட்ட 3 years ரைட் நிறைய பிளான்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. அட்ரஸிங் கீ டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் சைல்டு மொராலிட்டி அண்ட் மார்பிடிட்டி சச் அஸ் ஹெல்த், நியூட்ரிஷன், வாட்டர், சானிடேஷன். ஒரு குழந்தையோட மார்பிடிட்டி, மார்டாலிட்டி ரேட், அதாவது பிறப்பு இறப்பு சதவீதம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மார்டாலிட்டி ரேட்டெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காகவும், அதனுடைய வாழ்க்கை தரம், அதனுடைய மார்பிடிட்டி ரேட்டை மேம்படுத்துறதுக்காகவும், அந்த சர்வைவல் ரேட்டை மேம்படுத்துறதுக்காகவும் நிறைய நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, வாட்டர் அண்ட் ப்ராப்பர் கிளென்லினஸ், சானிடேஷன்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரென்தனிங் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் டு ப்ரொவைட் குவாலிட்டி கேர் ஃபார் மெட்டர்னல், நியூபார்ன் அண்ட் சைல்டு. அதாவது பிறந்த குழந்தைக்கும், நியூபார்ன் பேபிஸ்க்கும், அப்புறமா அந்த சைல்டுக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பப்ளிக் ஹெல்த் சிஸ்டமையும் ப்ரொவைட் பண்ணுறதுலையும் வந்துட்டு இதை வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். Next is ensuring universal access to early childhood care and development through Anganwadis. Anganwadis மூலமா early childhood care வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. and preventing HIV infections and providing appropriate care for infected. HIV infections ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான, ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் எடுக்கிறோம். இன்கேஸ் வந்து அவங்க இன்ஃபெக்டட் சைல்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸையும் வந்து எடுக்கிறாங்க. ப்ரமோட்டிங் பிஹேவியர் சேஞ்ச் டு இம்ப்ரூவ் சைல்ட் கேர் ப்ராக்டிசஸ். குழந்தைங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸை ப்ரமோட் பண்ணுறாங்க. அண்ட் டைம்லி இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் ப்ரிவென்டிங் டிசபிலிட்டிஸ் அண்ட் ஆஃபரிங் ஏர்லி ரிடக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். அதாவது ஊனமுற்ற குழந்தைங்கள அந்த மாதிரி இல்லாமல் இந்த போலியோ ட்ராப்ஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்ததுனால ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிசீஸே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிசபிலிட்டிஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் வந்து எடுக்கிறோம். இன்கேஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர்லி டிடெக்ட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸும் இருக்குது, அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஸ்டேட் லெவலில் ஒரு சைல்டை பாதுகாக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். அது வந்து லைஃப், சர்வைவல், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த்தில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் எஜுகேஷனில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா,
நம்ம ஆல்ரெடி தெரியும் ரைட் டு எஜுகேஷன் ஆல் சில்ட்ரன், தட் இஸ் அன் ரைட் ஆர்டிஇ. அந்த இது மூலியமாக என்ன மாதிரியான எஜுகேஷன்ஸ்க்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபெசிலிட்டேட் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், எம்பசசிங் ஸ்ட்ரென்த் அண்ட் எம்பவர்மெண்ட். ஹோலிஸ்டிக் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் எஜுகேஷனில் கொண்டு வராங்க. சேஃப் அண்ட் செக்யூர் லேர்னிங் என்விரான்மெண்ட்ஸ் வி ஆர் ப்ரொவைடிங், வி ஆர் ட்ரையிங் டு ப்ரொவைட், வி ஆர் ப்ரொவைடிங். ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம், இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய இடங்களில் சம்டைம்ஸ் சேஃப் இல்லாமல் போனாலும் மேக்ஸிமமாக சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ப்ரொவைட் ஆக்சஸ் டு ஃபார்மல் ஸ்கூலிங் எஸ்பெஷலி ஃபார் 5 year old. 5 year old குழந்தைங்களுக்கு ஃப்ரம் 5 years குழந்தைங்க வந்து ஃபார்மலாக ஸ்கூல் போகணும். கம்பல்சரி எஜுகேஷன், சர்வ சிக்ஷா அபியான், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ரமோட் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் சர்வ சிக்ஷா அபியான் இஸ் நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல்லையும் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் மேக் குவாலிட்டி செகண்டரி எஜுகேஷன் அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிள். ப்ரைமரி எஜுகேஷனோட ஸ்டாப் பண்ணாமல் அஃபோர்டபுளாக அக்சசபிள். அஃபோர்டபுள்னா எல்லா குழந்தைங்களும் பே பண்ணி எல்லா குழந்தைங்களாலும் படிக்கக்கூடிய வகையிலையும், அக்சசபிள்னா நியர்பையே இருக்கிற மாதிரி ஈஸியாக போயிட்டு வர மாதிரியான செகண்டரி எஜுகேஷன் குவாலிட்டியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கான வழிகள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட் பாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன் இன்கார்பரேட் ஜென்ரல் ஈக்குவாலிட்டி, லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூ எஜுகேஷன். ஆண் பெண் பேதம் இல்லாமல் எல்லா குழந்தைங்களுக்குமே எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் பண்ணுறோம். ப்ரமோட் டிஜிட்டல் எஜுகேஷன் சேஃப் அண்ட் ஏஜ் அப்ராப்ரியேட் மேனர். எந்த குழந்தைக்கு எந்த வயதிற்கு என்ன மாதிரியான ஒரு டிஜிட்டல் எஜுகேஷன் தேவையோ, ஏஜுக்கு தகுந்த மாதிரியான டிஜிட்டல் எஜுகேஷனையுமே வந்துட்டு இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எஜுகேஷன் லெவலில் ஸ்கூல் லெவலில் வந்து ஸ்டேட் பாலிசிஸ் எடுக்கக்கூடிய மெஷர்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன். ஒரு சைல்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் பாலிசிஸில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் அப்யூஸ், வயலன்ஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் த பேரமவுண்ட் கோல் ஆஃப் TnSPC, தட் இஸ் தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரன். அந்த தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரனில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம்? ஸ்ட்ரென்தன் கம்யூனிட்டி பேஸ்டு மெக்கானிசம் ஃபார் சில்ட்ரன் சைல்ட் ப்ரொடெக்ஷன். கம்யூனிட்டி பேஸ்டு மெக்கானிசம், ஒரு கம்யூனிட்டியாக வந்து நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கான அந்த வகைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன். குழந்தைகளுக்கு எதிரான வயலன்ஸ் ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனில் நாட் ஈவன் 1%, 1% டாலரன்ஸ் கூட கிடையாது. தட் இஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ டாலரன்ஸ். அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இன்ட்ரடியூஸ் சைல்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப் கார்டிங் பாலிசிஸ் இன் லோக்கல் பாடிஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்த ஒரு சைல்டு சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் இருந்தாலும் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸாக ஸ்கூலில் டீச்சர்ஸு, பேரண்ட்ஸ் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து அதை பண்ணக்கூடிய வகையில் இருக்கும் இல்லையா? ஸோ சைல்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப் கார்டிங் பாலிசிஸ் வந்து லோக்கல் பாடிஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லா இடங்களையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்க. ஸ்ட்ரென்தன் சைல்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கேர். இவங்க மேக் பண்ணக்கூடிய சைல்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன கேரிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குமோ அதையும் வந்து சைட் பை சைட் பண்ணிகிட்ருக்காங்க. பில்டு டிசாஸ்டர் அண்ட் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் சைல்ட் ப்ரொடெக்ஷனுக்காக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து ஸ்டேட் பாலிசியில் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பார்ட்டிசிபேஷன். பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, TnSPC, that is Tamil Nadu State Policy for Children வந்து acknowledges that children have the ability to form opinion and participate in decisions that affect them. அதாவது they recognize children capacity to form views and participates in matter concerning them கொடுத்துருக்காங்க இல்லையா? அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு குழந்தைக்கு அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறதுக்கும் இல்லை அவங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குமான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ணுறாங்க. தே ஹாவ் தட் ரைட். குழந்தைங்களுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய கருத்து தெரிவிக்கிறதுக்குமான ஒரு ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த TnSPC வந்து அக்னாலேஜ் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடிய டெசிஷன்ஸில் வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அவங்க மெயினாக அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சில்ட்ரனுக்கு வந்து அந்த ரைட்ஸை பற்றின ஒரு அவேர்னஸை கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை மெயினாக பண்ணுறோம். அவங்களுடைய வாய்ஸ் ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு அவங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி பேஸ்டு ஆர்கனைசேஷன்ஸை வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கான பார்ட்னர்ஷிப்ஸை கொடுக்குறோம். இந்த மாதிரி அவங்கள கம்ஃபர்ட்டாக வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை எல்லாமே வந்து இந்த TnSPC வந்து செய்கிறாங்க. அந்த குழந்தை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணலாம். அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை டெசிஷன் மேக் பண்ணுறதுல வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை தெரிவிக்கணும். அதில் வந்து அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்காங்க. அதற்கான வேலைகளாக தான் வந்துட்டு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது, பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ண வைக்கிறது, அப்புறமா வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, கம்யூனிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க மேம்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்.
Next, the significance of Tamil Nadu state policy for children 2021. 2021 மேக் பண்ண தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசியோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்ன மாதிரியான சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், கம்ப்ளீட்டாக ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், கம்ப்ளீட் கவரிங் அப்ரோச் வந்து கொண்டு வந்தாங்க. ஹெல்த் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணாங்க, எஜுகேஷன்ஸை பற்றி பேசினாங்க, ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க, அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஒரு சைல்டோட வெல்பீயிங்க்கு எதெல்லாம் கவர் அப் பண்ணணுமோ, எதெல்லாம் பண்ணால் கம்ப்ளீட்டாக அது கவர் ஆகுமோ, அந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்காக கம்ப்ளீட் ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து இந்த 2021 ஸ்டேட் பாலிசி வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. அண்ட் ரைட் பேஸ்டு அப்ரோச், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரன் ரூட்டட் இன் UN கன்வென்ஷன்ஸ் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சைல்ட் என்ஷூர்ஸ் children inherits right by translating them into practical action safeguarding and their well-being. அதாவது குழந்தைக்கான ரைட்ஸ் இருக்குது, இந்த ரைட் வந்து குழந்தைக்கு இருக்குது, இந்த ரைட் வந்து குழந்தைக்கு இருக்குதுன்னு சொல்கிறது மூலியமாக எதுவுமே வந்து நடக்க போகிறதில்ல. ஸோ அந்த ரைட்டை பேஸ் பண்ணின அப்ரோச்சை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க. என்ன மாதிரியான அப்ரோச் கொண்டு வந்தாங்க, அந்த ரைட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அது குழந்தைங்களை போய் சேர்ற மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ரைட்ஸை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த ரைட்டோடைய ஒரு காஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது இல்லையா. அந்த குழந்தைக்கு அந்த ரைட் போய் சேர்ற மாதிரியான விஷயத்தை இவங்க பார்த்துக்கிட்டாங்க. Next, sustainable development goals. The Tamil Nadu state policy for children aligns with sustainable development goal emphasizing quality education and child protection. SDGயோட அலைன் பண்ணி நம்ம ப்ராப்பரான ஒரு எஜுகேஷனும் அண்ட் சைல்டு ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட், கம்யூனிட்டி சென்ட்ரிக் அப்ரோச். The TNSPC prioritize community based mechanisms. நம்ம ஒரு தடவையும் சொல்கிறோம், கம்யூனிட்டி பேஸ்டு மெக்கானிசம், கம்யூனிட்டி சென்ட்ரிக்காக லோக்கல் பாடிஸோட அலைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் வந்து குழந்தைங்களை பற்றின ஒரு அவேர்னஸோ ஒரு ப்ரொடெக்ஷனோ ஒரு என்விரான்மெண்ட்டோ இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை அந்த இடத்துல சேஃபாக இருக்கும். ஸ்கூலில் இருக்கிற குழந்தை அப்படின்னா ஸ்கூலில் குழந்தை சேஃபாக இருக்கணும், ப்ரொடெக்டடாக இருக்கணும், வயலன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கணும்னா அது சுற்றி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி, அது டீச்சர்ஸாக இருந்தாலும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பீப்புளாக இருந்தாலும் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் பேஸ்டு கம்யூனிட்டி இருந்தால் மட்டும்தான் அங்கே சேஃபாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து குழந்தை சேஃபாக இருக்கணும்னா ஃபேமிலிங்கிற கம்யூனிட்டியில் வந்து எல்லோரும் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். உங்கள் நெய்பர்ஸ், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த ஏரியாவில் இருக்கவங்க, இந்த மாதிரி எங்கேயுமே வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கம்யூனிட்டியாக இருந்ததுன்னா அங்கங்கே கம்யூனிட்டிகள் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும்போது ஹோல் சொசைட்டி வில் பிகம் ஸ்ட்ரென்த்தன். ஸோ அதுக்காக கம்யூனிட்டி சென்ட்ரிக் அப்ரோச்சையும் கொண்டு வந்தாங்க, which involves family, local bodies, civil societies, organizations to create a safe and nurturing environment for children. ஸோ எல்லா இடங்களிலுமே அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடங்களில் அதை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை சேஃபாக இருக்க முடியும். And finally, the prevention and intervention. The Tamil Nadu state policy for children proactively prevents harm by addressing child marriage, child labor, abuse and neglect. ஸோ எதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைல்ட் மேரேஜ், சைல்ட் லேபர், அப்யூஸ் அண்ட் நெக்லெக்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் எஃபெக்டிவ் இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் சப்போர்ட் மெக்கானிசம். இதெல்லாம் நடக்கும்போது இன்டர்வென்ட் பண்ணுறாங்க, அது நடக்காமல் இருக்கிறதுக்கான சப்போர்ட் மெக்கானிசம்ஸையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் பண்ணுறது மூலியமாகவும் இன்டர்வென்ஷன் பண்ணுறது மூலியமாகவுமே நம்ம வந்து குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு நேஷ்னல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் சைல்ட் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம கண்ட்ரியில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸாக வந்து நம்ம இங்கே பார்க்குறோம்.